ஸ்ரீநாராயணியத்தில் தசகம் 4ல் 12வது ஸ்லோகம். ஆஸ்திதோத்தமகராலயே யதா சேஷவக்த்ரதகனோஷ்மனார்தத்யே ஈரியதே பவத்ருபாஸ்ரயஸ்ததா வேதசப்பதமதப்புரைவவா. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். துருவ பதத்துக்கு வந்தப்புறம் மகர லோகத்தை அடைகிறான். கீழே அது எங்கே இருக்குது மகர லோகம்னா பிரம்மலோகத்துக்கு கீழே இருக்குது. அப்புறம் அங்கேயும் கொஞ்சம் காலம் இருந்ததுக்கப்புறம் ஆதிசேஷன் இருக்கா இல்லையா, அவள் அப்படியே வெப்பத்தை கக்க ஆரம்பிப்பான். எப்போ பிரளய காலம் தொடங்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு அறிகுறியாக ஆதிசேஷன் வெப்பத்தை கக்கவான். அந்த வெப்பத்தால் துன்பப்படும் வரையும் மகரலோகத்தில் இருப்பாள். அந்த வெப்பம் வந்த உடனே அவன் என்ன பண்ணுவான், அங்கேருந்து குருவாயூரப்பா உன்னை அடைய அப்போ தான் நினைக்கிறான். உன்னை ஆசிரியித்து பிரம்மாவின் சத்தியலோகத்தை அடைகிறான். முன்பே பக்குவம் அடைந்தவர்கள் இப்படிலாம் போக மாட்டா. மகரலோகத்திலிருந்து நேர விரைவாக சத்தியலோகத்தை அடைகிறார்கள். இங்கே தங்க மாட்டா. ஆனால் இவ சில ஞானிகள் மகரலோகத்தை தங்கிட்டு அந்த ஆதிசேஷனோட மூச்சு காற்று வெப்பமாக வந்த உடனே கிளம்பி சத்தியலோகத்துக்கு வந்துடுறா அப்படின்னு விவரிக்கிறார்.